ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்க வீவர்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விசித்திரமான, அதே சமயம் ரொம்பவும் விவாதங்களை கிளப்பின ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் ஒரு 64 வயசு பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு உடம்புல ரொம்ப நாளாக ஒரு கொடுமையான நோய் பாதிப்பு இருக்குது. அதனால் அவங்க உடம்பு முழுக்க எப்போதுமே தாங்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் தான். தினமும் அவங்க அனுபவிச்ச அந்த வலி அவங்களால தாங்கவே முடியல. அதனால இந்த வேதனையிலிருந்து தப்பிச்சு தன் வாழ்க்கை பயணத்தை இதோட நிறைவு செஞ்சுக்க அவங்க ஒரு தீர்மானமான முடிவை எடுக்கிறாங்க. அப்படி ஒரு வழியை பற்றி இணையத்தில் அவங்க தேடும்போது தான் சுவிட்சர்லாந்து நாட்டில் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு, சார்கோ அப்படின்ற ஒரு விசேஷமான விண்கலம் மாதிரி இருக்கிற இறுதி படுக்கை பெட்டியை அறிமுகப்படுத்தி இருக்காங்கன்ற செய்தி அவங்க கண்ணில் படுது. அதில் படுத்தா எந்த வழியும் இல்லாமல் வாழ்க்கையை நிறைவு செஞ்சுக்கலான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க யோசிக்கலை. அந்த அமைப்போட இணையதளத்துக்கு போய் மின்னஞ்சல் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறாங்க. என்னோட இந்த நரக வேதனைக்கு ஒரு முடிவு வேணும், நான் என் வாழ்க்கை பயணத்தை இத்தோடு முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லி அவங்களோட நோய் விவரங்களையும் மருத்துவ அறிக்கைகளையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த அமைப்பு அவங்களோட மருத்துவ அறிக்கைகளை ஆன்லைன் மூலமாக முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்களோட அந்த இறுதி பயணத்துக்கு சம்மதம் கொடுக்குறாங்க. அனுமதி கிடைச்ச அடுத்த நொடியே அந்த பெண்மணி அமெரிக்காவில் இருந்து விமானம் ஏறி சுவிட்சர்லாந்து மண்ணில் வந்து இறங்குறாங்க. சுவிட்சர்லாந்து வந்ததும் அந்த அமைப்போட ஆட்களை அவங்க முதன்முறையாக நேரில் சந்திக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மனநல நிபுணரை அவங்க நேரில் சந்திச்சு, நான் என் சுயநனவோட தான் என் வாழ்க்கை பயணத்தை இதோட நிறைவு செய்கிற இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு பரிசோதனை செஞ்சு அதுலேயும் பாஸ் ஆகுறாங்க. விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க ஆவலாக எதிர்பார்த்த அந்த விசித்திரமான விண்கலம் மாதிரி இருக்கிற இறுதி படுக்கை பெட்டியை அவங்க முதன்முறையாக நேரில் பார்க்குறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் 2024 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்கள சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு கூட்டிக்கு போகிறாங்க. மதியம் 4 மணி அந்த காட்டில் இருக்கிற ஒரு மரத்தடியில் வைக்கப்பட்டிருந்த அந்த இறுதி படுக்கை பெட்டிக்குள்ளே அவங்க காலை எடுத்து வச்சு மெதுவாக உள்ளே ஏறி படுக்கிறாங்க. படுத்த உடனே அந்த பெட்டியோட கதவு தானாக மெதுவாக மூடுது. அவங்க உள்ள படுத்தபடியே வெளியில் இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பச்சையான மரங்களையும் வானத்தையும் கண்ணாடியில இருந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு கம்ப்யூட்டர் கேள்வி கேட்குது. நீங்கள் யாரு, எங்கே இருக்கீங்க, இந்த பட்டனை அழுத்தினா உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு 3 கேள்வி கேட்குது. அவங்க ரொம்ப நிதானமாக, நான் என் முழு சுயநனவோட தான் இதை செய்கிறேன்னு பதில் சொல்லிட்டு அவங்க கை விரலால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன பட்டனை அழுத்துறாங்க. அவ்வளவுதான். அவங்க அந்த பட்டனை அழுத்தின அடுத்த சில நொடிகளில் அந்த பெட்டிக்குள்ள ஒரு காற்று மாற்றம் நடக்கும். அங்கே இருக்கிற காற்று மெதுவாக மாறி வெறும் நைட்ரஜன் காற்று மட்டும் உள்ள பாய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. நம்ம உடம்பால் இந்த நைட்ரஜன் காற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதனால தான் அந்த பெண்மணி ரொம்பவும் இயல்பா வழக்கம் போல தான் காற்றை உள்ள இழுத்து வெளியே விடுறாங்க. அவங்க உடம்புக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனால் காற்று மாறினதுனால உடம்புக்கு தேவையான அந்த பழைய ஆற்றல் மட்டும் மெதுவாக குறைய ஆரம்பிக்குது. இதனால் அவங்களுக்கே தெரியாமல் உடம்பு ரொம்ப லேசாக அமைதியாக மாறுது. நமக்கு வழக்கமாக ஒரு நல்ல தூக்கம் எப்படி வருமோ அதே போல் அவங்களோட கண்கள் மெதுவாக மூடுது. ரொம்பவும் மென்மையாக, எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்களுடைய இந்த இறுதி பயணம் அங்கே நிறைவடையுது. இந்த விஷயம் இதோட நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த விசித்திரமான பெட்டியை வச்சு அவங்க செஞ்ச இந்த காரியம் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சனையை கிளப்புச்சு. அவங்க அந்த பயணத்தை முடிச்ச சில மணி நேரத்திலேயே சுவிட்சர்லாந்து போலீஸார் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே அதிரடியாக நுழையிறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய அந்த அமைப்போட இயக்குனர் உட்பட அங்கிருந்த 4 பேரை ஸ்பாட்லேயே வச்சு கைது செய்கிறாங்க. அப்படி போலீஸ் அவங்கள கைது பண்ணதும் உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தன்னோட இறுதி பயணத்தை அவரே தேர்வு செய்கிறதுக்கு சட்டம் சில சலுகைகளை தருது. ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் போலீஸ் இவங்களை கைது பண்ணாங்க? அங்கே தான் ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்குது. சுவிஸ் நாட்டு சட்டப்படி ஒருத்தர் தன் வாழ்க்கை பயணத்தை இதோட முடிச்சுக்க போறாருன்னா அதில் எந்த ஒரு சுயநலமோ அல்லது லாப நோக்கமோ இருக்கக்கூடாது. ஆனால் இந்த விசித்திரமான பெட்டியை தயாரித்தவங்க அதுக்கு முறையான அனுமதி வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் சுவிஸ் நாட்டோட சுகாதாரத்துறை என்ன சொல்லுதுன்னா,
இந்த பெட்டிக்குள்ள பயன்படுத்தப்பட்ட அந்த நைட்ரஜன் காற்று அங்க இருக்கிற ரசாயன சட்டங்களுக்கு எதிரானது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமா எந்த அனுமதியும் கொடுக்கல. சட்டம் தன் கடமையை செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க அவசர அவசரமா இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. இதுதான் இப்ப பெரிய குற்றச்சாட்டா மாறி இருக்கு. இந்த சம்பவம் இப்ப உலகம் முழுக்க ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் தாங்க முடியாத நோய் வேதனையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வழின்னு சில பேர் ஆதரிச்சாலும், இன்னொரு பக்கம் சட்டம் தடுத்த ஒரு விஷயத்தை இப்படி திருட்டுத்தனமா செஞ்சது தப்புன்னு சட்டம் தன் பிடியை இறுக்கி இருக்கு. கைது செய்யப்பட்ட அந்த 4 பேர் மேலேயும் இப்ப கடுமையான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. தாங்க முடியாத நோயின் வேதனையில இருந்த ஒரு பெண்ணோட முடிவும், அதை தொடர்ந்து நடந்த இந்த அதிரடி கைதுகளும் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதையெல்லாம் தாண்டி நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும், உடம்புல எப்பேற்பட்ட நோய் வேதனையா இருந்தாலும், மனசுல எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், அதுக்கு இந்த மாதிரி விசித்திரமான பெட்டிகள் தேவையே இல்லை. நமக்கு இதுல இருந்து இருக்கிற ஒரே நல்ல தீர்வு என்ன தெரியுமா? முறையான நவீன மருத்துவ சிகிச்சையும் நம்மை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற நம்ம குடும்பத்தோட அன்பு மட்டும்தான். எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் அதை தாங்கிறதுக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். வேதனைகள் எப்போதுமே நிரந்தரமானது இல்லை. சரியான டாக்டர்களோட வழிகாட்டுதலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பாசமும் அரவணைப்பும் இருந்தா கண்டிப்பா எப்பேற்பட்ட நரக வேதனையில இருந்தும் நம்மால மீண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கைன்றது ரொம்பவும் அழகான ஒரு பரிசு. அதை நம்பிக்கையோட அன்போட எதிர்கொள்வோம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி.